சின்னதாக ஒரு கதை பேசலாமா? மார்னிங் நான் வாரப்போ வர்ற வழியில் ஒரு நெல்லிக்காய் மரத்தை பார்த்தேன். இப்போ அந்த மரத்தில் நிறைய நெல்லிக்காய் கிடந்துச்சு, கொத்து கொத்தா காய்ச்சி. இப்போ எனக்குள்ள ஒரு சின்ன வயசில் பக்கத்து வீட்டு நெல்லை மரம், எதிர்த்த வீட்டு புளிய மரம், போகிற வழியில் இருக்கிற மாமரம் அப்படின்னு எதையுமே விட்டு வைக்கிறேன் இல்லை. முக்கியமாக கேட்டு ஆஞ்சதை விட கேட்காம திருடி சாப்பிட்டது தான் கூட. எனக்குலாம் நிறைய நல்ல மெமரிஸ் இருக்கு. பக்கத்து வீட்டு மதியில் ஏறி நெல்லிக்காய் பறித்து அண்டி பார்த்து பாஞ்சு விழுந்து, அதே மாதிரி புளியங்காயிறதுக்கு ஒரு விட்ட போகிறது. அந்த புளியங்காயிற வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாள். அந்த பாட்டி ஒரு தொடப்பக்கட்டையோடையே உட்காந்துட்டு இருப்பாள். தும்பத்தடின்னு சொல்லுவோம், சரியா? நாங்கள் பார்க்குற நேரம் அந்த பாட்டி இருக்க மாட்டா. சரின்னு சொல்லி நாங்கள் போயிட்டு புளியங்க ஆஞ்சிட்டு இருந்தா அப்படியே யாரில் ஒரு தும்புத்தடி ஒன்று பறந்து வரும். பார்த்தா பாட்டி அங்கே இருந்து தும்பத்தடியாக ஸ்பொட்டாக எங்களுக்கு எறிவா, சரியா? அப்போ நாங்கள் பாஞ்சு விழுந்து ஓடி வந்துடுவோம். இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் அதை பார்க்க ஞாபகம் வருது. அவ்வளோ ஈகராக நாம் களவெடுத்து சாப்பிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லி. அந்த நேரம் புளிக்கும் அந்த மைண்ட் செட்லாம் இல்லை. ஆஞ்சிட்டு வந்து சும்மா கடித்து சாப்பிட்றது, தூள் போட்டு சாப்பிட்றது, மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்றது, சுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு பார்க்க எனக்கு அதை பார்க்க ஆசையாக தானே இருக்குது. ஆனால் அதை பறித்து சாப்பிடணும்னு தோணையில்லை. எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் யோசிக்கும் போது ஒரு வயது நம்ம வளர்ந்துட்டோமோ, ரொம்ப வளர்ந்துட்டோமோ அப்படின்னு தோணுது. எவ்வளோ மெமரிஸ், எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ அனுபவங்களாக இருக்குது. பட் நாங்கள் எதையோலாம் விட்டு போய்கொண்டே போயிட்டுருக்கோம். உங்களுக்கும் இப்படி தோணி இருக்குதா?